வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வெள்ளை கத்திரிக்காய் வச்சு தாங்க தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். தக்காளி, பல்லாரி இவ்வளோ தாங்க. இந்த மூணையும் வச்சு தான் நான் இப்போ தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு கத்திரிக்காயில் மேலுள்ள அந்த காம்பை கிள்ளி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் பாதியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு கத்திரிக்காவை போட்டுடலாங்க. ஏன்னா கத்திரிக்காய் சட்டுன்னு கருத்துரும். அதுக்காகத்தான் பல்லாரியும் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளியும் கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பல்லாரியை போட்டு வதக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை நல்லா தண்ணியெல்லாம் இருத்துக்கிட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் நான் போடலை. போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அது வெந்து வரதுக்கு வேண்டி கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாங்க. அந்த ஹீட்டில் இருந்தே அது அப்படியே வேகும். அதில் உள்ள தண்ணி இறங்கும்ல, அதுலேருந்தே அது கொஞ்சம் கூட வேகுங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே தொளிக்க தேவையில்லை. சரி, இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. சூப்பராக வெந்துருச்சு. சரி, இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதாங்க. சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.